தாடி வச்சு வார ஆள் இருக்கிறாரு. இந்த 2 வயதுல இருந்து இந்த மனப்பதிவு கொடுக்கப்படுது. தாடி வச்ச வாப்பாவை கண்டாலும் பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தேகம். அந்த தாடிக்காரனா இவன்? தாடி வச்ச அண்ணனை கண்டாலும் சந்தேகம். திடீரென்று தன் வீட்டில் ஒரு ஆள் தாடியோட வந்தா எப்ப இவன் கெட்டு போனாரு? அடே நல்லா இருந்தாரு, கதாநாயகராக இருந்த எனது தந்தை அண்ணன் ஏன் வில்லனாக மாறினார், கெட்டவனாக மாறினான்? அந்த குழந்தை சிந்திக்கு. அவர்களை நீங்க நினைக்காதீங்க குழந்தைகளுக்கு ஒண்ணுமே விளங்குதில்லை. குழந்தைகளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண மட்டும்தான் தெரியாது. பெரியவர்களை விட குழந்தைகளோட ஒப்சர்வேஷன் ரொம்ப ஷார்ப், ரொம்ப ஷார்ப். அதாவது 1 வயதுல 1.5 வயதுல 2 வயதுல எல்லாம் பிள்ளைகள் எல்லாத்தையும் உள்ள வாங்கிடும். நான் சில உதாரணங்கள்னால சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் குழந்தைகள் உள்ளெடுக்கும், உள்வாங்கும். எக்ஸ்பிரஸ் பண்ண மட்டும்தான் தெரியாது. பெரியவர்களை விட அவர்களுடைய அவதானம், அப்சர்வேஷன், கவனிப்பு ரொம்ப ரொம்ப ஷார்ப், மிகவும் துல்லியமா இருக்கும். எல்லாம் மனப்பதிவா மாறும். குழந்தைகள் நம்ம பேச்ச கேட்கிறது இல்ல, நம்ம நடத்தைய பாக்குது, போக்க பாக்குது. குழந்தைகள்ட்ட பழக்கம் என்னன்னா பின்பற்றுறது, செய்யறதை செய்யறது, சொல்றதை செய்யறது அல்ல, செய்யறதை செய்யறது, செய்வதை பார்த்து செய்தல். நான் அன்றும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். உதாரணமாக ஆசிரியர் அல்லது உஸ்தாத் பையனை பார்த்து இங்க வாடா தம்பி, அதை எடுடா தம்பி, போடா தம்பி என்று சொன்னா அந்த குழந்தை மனசுல இப்ப பதிஞ்சாச்சு, வாடா போடான்னு பேசணும்னு சொல்லி. பிறகு படிப்பிக்கிறார் உஸ்தாது, தம்பிமாரே எப்போதும் மரியாதையாக பேச வேண்டும், அன்பாக பேச வேண்டும், பண்பாடா பேச வேண்டும், எவரை பார்த்து வாடா போடான்னு பேசக்கூடாது என்று பயம் பண்றாரு. ஹதீஸ் எல்லாம் சொல்றாரு. குழந்தையில எந்த தாக்கத்தை ஏற்படுத்த. வளமையா நம்ம உஸ்தாது எப்படி கூப்பிடுவாரு? கோபத்தோடு இருக்கிற நேரம் எப்படி கூப்பிடுவாரு? அன்பா இருக்கிற நேரம் எப்படி கூப்பிடுவாரு? வாதம்பி என்று கூப்பிடுவாரு. அன்பா இருக்கிற நேரம் வாடா என்று கூப்பிடுவாரு. கோபமா இருக்கிற நேரம், இவன் விளையாடுற நேரம் அவட நண்பனை பார்த்து வா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லுவான். கோபம் வந்தா வாடா அப்படின்னு சொல்ல உஸ்தாதுட வழிகாட்ட. வீட்லயும் அப்படித்தான். நம்மிடம் இல்லாத நம்மட குழந்தைகிட்ட எதிர்பார்க்க கூடாது. நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், நீ போய் சிகரெட் வாங்கிட்டு வா. குடிச்சா இவர் குடிச்சா அவனுக்கு அடிக்கிறது. டேய் இதுக்கு குடிப்பியா, ஒழுக்கம் கட்டவனே, பண்பாடு கட்டவனே, போடா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வா. திரும்ப அவனுக்கு அட்வைஸ் பண்றது, இங்க பாரு இதெல்லாம் குடிக்க கூடாது. ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப இந்த நிலையெல்லாம் ஓரளவு மாறி இருந்தாலும் நாகரிகமான முறையில் தொடர்ந்து இருக்கிற நிலையை நாங்க பாக்குறோம். சகோதரர்களே சகோதரிகளே, இன்று இளைஞர்கள் யுவதிகளுடைய ஈமானுக்கு, ஒழுக்கத்துக்கு, பண்பாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் சினிமா, 2வது மியூசிக், 3வது சாங்ஸ், அடுத்த இன்டர்நெட், டிவி கேம்ஸ். இவை அனைத்துக்கு மேலாக நம்ம வீட்டுல நாகரிகம் என்ற பேர்ல, முன்னேற்றம் என்ற பேர்ல வகை வகையான மின்சார உபகரணங்களை குவிச்சு வச்சிருக்கிறோம். டிவி, ரேடியோ, கேசட் செட், சிடி பிளேயர், டிவிடி பிளேயர், அந்த பிளேயர், இந்த பிளேயர், கம்ப்யூட்டர், குக்கர், அந்த குக்கர், இந்த நூற்றுக்கணக்கான பிளெண்டர், பிரஷர் குக்கர், எல்லாம் எலக்ட்ரிக்கல் பொருட்கள். இந்த விளைவு என்ன தெரியுமா? இன்று பறக்க பறக்க பேசுகிறார்கள். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், வீடுகள் எல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் விளைவாக பயங்கரமான நோய்கள், குறிப்பாக கேன்சருக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் முக்கியமான காரணம். சின்ன குழந்தைகள் என்ன வச்சு கொண்டிருக்குது? வீடியோ கேம்ஸ், அடுத்தது கையில ஹேண்ட் போன். இந்த பயங்கரமான பாதிப்பு தான் இந்த ஹேண்ட் போன். 8, 10, 11 வயது பிள்ளையோட கையெல்லாம் ஹேண்ட் போன். இந்த ஹேண்ட் போன் இந்த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ரேடியேஷனை பயங்கரமா உருவாக்குது. தொடர்ந்து பேசுறதால, கையில வச்சு கொண்டு இருக்கிறதால ஹார்ட் ட்ரபிள் வருவதற்கு கூட இந்த ஹேண்ட் போன் காரணமா இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் காரணமா இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு நாகரிகம் என்ற பேர் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். குழந்தை படுக்கிறதே எலக்ட்ரிக் ரேடியேஷன் உள்ளுக்கு தான். அங்கால ரேடியோ, இங்கால கேசட் செட், இங்கால டிவி, பக்கத்துல ஹேண்ட் போன், லேண்ட் போன். லேண்ட் போன் இருக்குதா எனக்கு தெரியாது. மற்ற எல்லா இந்த மின்சார உபகரணங்களும் இருக்குது. இதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறோம். போதாக்குறைக்கு டிவியை பல மணி நேரம் பார்க்கிறோம். அதனால பிள்ளைகள்ல ஏற்படுற உடல் ரீதியான பாதிப்புகளை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறார்கள். இந்த பினாங்ல இருக்கிற கேப், கன்சியூமர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் பினாங் என்ற நிறுவனம் இந்த நுகர்வோரை பாதிக்கிற இத்தகைய விவகாரங்களை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறார்கள். ஏன் இவற்றை பார்ப்பதில்லை?
ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை டிவி எப்படி பாதிக்கிறது, கம்ப்யூட்டர் எப்படி பாதிக்கிறது, இந்த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ரேடியேஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த மைக்ரோவேவ் அவன் உட்பட நிறைய இந்த மின்சார உபகரணங்களை ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி எல்லாம் விஞ்ஞான பூர்வமாக அறிவுபூர்வமாக நிறைய நூல்களை ஆங்கிலத்தில், மலாய் மொழியில, தமிழ் மொழியில எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. நாம் குப்பைகளை தான் பார்க்கிறோம். இன்றைய சினிமா என்பது ஒன்று ஆபாசம் அல்லது வன் செயல், வன்முறை, ஒரு பக்கம் செக்ஸ், அடுத்த வயலன்ஸ். இதுதான் மிக தெளிவாக ஹாலிவுட்டோ பாலிவுட்டோ எந்த ஊடாக இருந்தாலும் இதுதான் அரங்கேற்றப்படுற நிலையை நாங்க பார்க்கிறோம். எந்த ஒரு படம், அது தமிழ் சினிமாவா இருக்கலாம், ஹிந்தி சினிமாவாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், அதுல கதை இல்ல, பாடம் இல்ல, படிப்பினை இல்ல, குறைஞ்சபட்சம் மொழி இருக்குதா? மொழியும் இல்ல. ஒரு காலத்துல சினிமா படம் பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, சினிமா படங்களை பார்க்கிற நேரம் நிறைய பாடங்கள் இருக்கு, படிப்பினைகள் இருக்குது, நல்ல மொழி வளரும். தமிழ் மொழியை அழகாக கற்பதற்கு சினிமா படம் உதவி இருந்தாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு என்ன கிடைக்குது? ஒழுக்க சீர்கேட்டுக்கு தான் அது 100% காரணமாக அமையுது. ஒரு நாகரிகமான சபையில மேற்கோள் காட்டுவதற்கு கூட முடியாத விரசமான ஆபாசமான பாடல்கள் தான் இன்று சினிமாக்களிலே இசைக்கப்படுற நிலையை நாங்க பார்க்கிறோம். பெரும்பாலான பாடல்கள் பெண்ணிழிவு பாடல்கள். நான் ஒரு நூலை வாசித்தேன். நான் நினைக்கிறேன் கேப் நிறுவனம் தான் அதனை வெளியிட்டு இருக்க வேண்டும். வாலி சக வைரமுத்து சமன் ஆபாசம். இந்த நூலை பார்த்து உண்மையில் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இருப்பது 21ஆம் நூற்றாண்டில அல்லது 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு ஜாஹிலியத்தில் ஆண்டு. இம்ரவுல் கைஸ் என்று கவிஞன் இருந்தான். அவன் நிறைய ஆபாச கவிதைகளை பாடியிருக்கிறான். நான் என்னுடைய டிகிரி புரோகிராமுக்காக அந்த கவிதைகளை அரபு இலக்கியம் என்ற வகையில் படித்திருக்கிறேன். அந்த கவிதைகள் ஆபாசமானவை என்று நாம் பார்த்து சில போது கூச்சப்பட்டதுண்டு. ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டு நானும் நீங்களும் ரசிக்கிற இந்த சினிமா பாடல்கள்ல வருகிற ஆபாசத்துக்கு முன்னால் இம்ரவுல் கைஸ் இந்த வாலியிடம் வைரமுத்திடம் வந்து பிச்சை வாங்க வேண்டும். அப்படி பாடுகிறார்கள். இந்த 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 பாடல்களை இயற்றுவர்களுக்கு மனைவிமார் இல்லை, குழந்தைகள் இல்லை, சகோதரிகள் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை போலும். வெறும் காசுக்காக, பணத்துக்காக பண்பாட்டை விலை பேசுகிற ஒரு உலகம். அந்த உலகத்துக்கு நாம் துணை போகிறோம் என்றால், இந்த சீர்கட்ட கூத்தர் உலகத்துக்கு, சினிமா உலகத்துக்கு துணை போகிறோம் என்றால் எமது ஈமான் உடைய நிலையை சிந்திக்க வேண்டும். வெக்கம் கட்ட இடத்தில் ஈமான் இருக்காது, ஈமான் இல்லாத இடத்தில் வெக்கம் இருக்காது. வெக்க உணர்வு இருக்கிறதா? ஈமான் இருக்கிறது. வெக்கம் குறைவாக இருக்கிறதா? அது ஈமான் உள்ள கோளாறை காட்டுகிறது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாமும் நமது குழந்தைகளும் ஆபாசத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அருவருக்கத்தக்க ஆபாச வர்ணனைகள் இந்த சினிமாக்களுக்கூடாக இவ்வாறு அரங்கேற்றப்படுகின்றன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கௌரவமான பெண்களை போகப் பொருளாக, போதைப் பொருளாக சித்தரிக்கிறார்கள். ஹஜரத் மாறு உலமாக்களை சரியா மதிச்சு பேசுறது இல்ல. எப்ப வந்தாலும் உலமாக்கள் இந்த பெண்களை கொஞ்சம் தட்டி குட்டித்தான் பேசுவாங்க என்ற ஒரு பொதுவான மனப்பதிவு இருக்குது. எவ்வளவுதான் பெண்களோட மரியாதை கௌரவத்தை பத்தி பேசினாலும் இந்த ஹஜரத் மாருக்கு என்னமோ தெரியாது, பெண் கண்டா கொஞ்சம் அலர்ஜி, லேசா ஒரு தட்டு போடுவாங்க. சகோதரர்களே, இந்த சினிமா படங்கள்ல பாடல்கள் என்ற பெயர்ல பெண்களை போகப் பொருளாக, போதை பொருளாக வர்ணிக்கிற, பெண்களை இழிவுபடுத்துகிற, பெண்களுடைய புனிதமான உறுப்புகளை கேவலப்படுத்துகிற அந்த வேலையா உலமாக்கள் செய்யறாங்க. நான் சில பாடல்கள் எழுதி வச்சிருக்கிறேன். நான் பலமுறை முயற்சி செஞ்சிருக்கேன் ஏதாவது ஒரு சபையில இந்த பாடல்களை சொல்லணும். ஆனா இந்த வெக்க என்ன விடுவதில்லை, எப்படி சொல்றதுன்னு சொல்லி அவ்வளவு கேவலமான பாடல். இளைஞர் யுவதிகளை இந்த படங்கள் எப்படி சீரழிச்சுக்க உங்களுக்கு தெரியுமா? நிறைய குடும்பங்களில் விவாகரத்து தோன்றுவதற்கு, கணவன் மனைவிக்கிடையில் பிணக்கள் வருவதற்கு பிரதானமான காரணம் இந்த தமிழ்நாட்டு சினிமா படங்களும் இந்த பாலிவுட் ஹிந்தி படங்களும் தான். இந்த படங்கள் இளைஞர்களை, யுவதிகளை கற்பனை உலகில் பறக்க வைக்கின்றன. சூரியனுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற காட்சிகளையும், நட்சத்திரத்துக்கு போய் பெயிண்ட் பண்ற காட்சிகளையும், இத்தகைய ரொமான்டிக் கற்பனைகளை கொடுத்து இளைஞர்கள் எப்படி எதிர்பார்க்கிறான்டா, எனக்கு வார பொண்ணு இப்படி இருக்கணும், எனக்கு வார மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், அவன் வரணும். அப்படி வார நேரம் சும்மா இப்படி வரப்படாது, அவன் ஒரு டான்ஸ் ஆடி வரணும். இவன் என்ன இந்த மாப்பிள்ளை இப்படி வாரான், இது என்னடா இது இப்படியா? 125 படத்துல பார்த்தேனே கதாநாயகர்களை, ஏன் நம்மட கதாநாயகன் இப்படி வாரான்? அவன் வாரான், நம்மட கதாநாயகி தான் நம்ம மனைவி. என்ன இவ இப்படி இருக்கிறா, என்னடி இப்படியா? இதெல்லாம் ஆழமான மனப்பதிவுகளா மாறி, யாரும் நேரடியா சொல்றது இல்ல சினிமா படத்துல மாதிரி எனக்கு பொண்ணு இருக்கணும்னு சொல்லி, பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு ஆழமான மனப்பதிவுகளாக மாறி சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள், ஆழ் மனதில் பதிந்து விட்ட விஷயங்கள்.
இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு பார்வை. அதே ஒரு கலாச்சாரம். சினிமா கலாச்சாரம் தான் எல்லாத்திനും ஆதிக்கம் செலுத்துது. நகைகள் வாங்குறோமா, ஆடைகள் வாங்குறோமா, துணிகள் வாங்குறோமா, திருமண பந்தல் அமைக்கிறோமா, திருமண பேச்சுவார்த்தை நடத்துறோமா, பங்கன் நடத்துறோமா, ரோல் மாடல்ஸ் யாரு? இந்த சினிமா நடிகர்கள் நடிகைகள், இல்ல இந்த நாடகங்கள்ல வார ஆக்கள். எப்படி மனைவி இருக்கணும், எப்படி கணவன் இருக்கணும் சொல்லி தராங்க அவங்க. எப்படி மனைவி இருக்கணும் என்றதை தெரிஞ்ச அவன் மனைவியா இருந்தா அவன் நடிகையா வர வேண்டிய அவசியம் இருக்காது. எப்படி கணவன் இருக்கணும், அவன் முறையான கணவனா இருந்தா அவன் ஒரு கூத்தலாக வேண்டிய தேவையே இருந்திருக்காது.